ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்ளே அண்ட் ப்ளே. போன வீடியோவில் நம்ம எப்படி ஒரு பாட்டை பிகினர்ஸாக நம்ம எப்படி பாட்டு செய்யணும், அந்த பாட்டினுடைய அடிப்படை என்ன, செய்யக்கூடிய அடிப்படை என்ன, ஃபிங்கர்ஸுடைய பொசிஷனிங், அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறது, க்ளேவை எக்ஸென்ட்ரிக்காக ஆகாமல் கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் அது ஒரு சின்ன பாலிகையாக ஒரு குடுவை செஞ்சுருந்தோம். இப்போது அதுக்கு மூடி செய்கிறதுன்னா எப்படின்னு பார்க்கலாம். இப்போ எப்பவும் போல் களிமண்ணை சென்டராக அப்ராக்சிமேட்டாக சென்டராக வைங்க. முதல்ல சென்டராக கும்பிச்சு வச்சுட்டு அதை 2 கையாலையும் முதல்ல சென்டர் பண்ணுங்கள். அது எக்ஸென்ட்ரிக்காக சுற்றாத மாதிரி ஒன்றுமே இல்லை, அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 கையும் கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அதுவே அந்த கோன் ஷேப்பில் சென்டர் ஆயிரும். அதுக்கு அடுத்தது நீங்கள் பாட்ரி வீல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஸ்டார்ட் பண்ணி ஓட விடுங்க. ஓட விட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கையை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி வராமல் கரெக்டாக இந்த பாட்டரி வீலுக்கு சென்டராக அந்த க்ளே ஓட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கும் தொல்லை இருக்காது. இப்போ நீங்கள் தம்ப் விரல், லெஃப்ட் ஹேண்டு தம்ப் விரல்னால அழுத்தி அப்படியே அவுட்டருக்கு கொண்டு போங்க. வெளிப்பக்கமாக இதை அதை வச்சு கட்டவிரல் வச்சு அழுத்துங்க. அப்படியே வெளியே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா, அழுத்தி தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூடி ஃபார்ம் கிடைக்கும். அதே நேரத்தில் ரைட் சைடில் உள்ள உங்களுக்கு மிடில் ஃபிங்கர் நடுவிரல் அப்படியே அந்த பள்ளம் ஒரு டெப்த்து கொடுத்தீங்கன்னா அந்த மூடியோட வெளிப்பாகம் கிடைக்கும். அப்படி இப்போ இதை இன்னும் நீங்கள் அப்படியே டெப்த்தாக உள்ளே இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக எடுத்துக்கிட்டு போனால் தான் உங்களுக்கு அந்த மூடியினுடைய வடிவம் கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் ஷேப்பு கொண்டு வர முடிஞ்சிட்டாலே உங்களால் எல்லாமே பண்ண முடியும். பாட்டரி ஒர்க்கு உங்களால் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொண்டு பாடுங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி ஒரு பாட்டரி வீல் வசதி உள்ளவங்க வாங்குங்க. இல்லை வசதி இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க, நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு சாதாரண கிரைண்டர் வாங்குங்க. அதாவது பழைய மார்க்கெட்டில் கூட வாங்குங்க. சாப்பிட்ற தட்டை மேலே கவுத்தி வைங்க. எம்சியில் போட்டு ஒட்டிட்டு நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரம் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பழகுங்க. நல்லா இந்த மாதிரி வச்சு பழகுங்க. எப்படி புது கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பழைய காரை வாங்கி ஓட்டி பழகுறாங்களோ அது மாதிரி முதல்ல அந்த பாட்டரினா என்ன, அது எப்படி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படி சென்ட்ரலைஸ் பண்ணுறது, எப்படி அதனுடைய ஷேப்ஸை ஃபிங்கர்ஸ் மூலம் எப்படி நாம் கொண்டு வரணும், இதெல்லாமே பேசிக்ஸு. இந்த பேசிக்ஸை முதல்ல நீங்கள் பழகிறதுக்கு 20,000 கொடுத்து போய் பாட்டரி இதை வாங்க வேண்டாம். வசதி உள்ளவங்க வாங்குங்க. வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு 500 ரூபாய்க்கெலாம் பழைய கிரைண்டர் இருக்குது. இல்லை வீட்டில் யூஸ் ஆகாமல் போட்டு மூலையில் போட்டு வச்சுக்கிற கிரைண்டரை எடுத்து அதுக்கு மேலே சாப்பிட்ற தட்டை இல்லை தாம்பாளத்தை கவுத்தி எம்சியில் போட்டு ஒட்டி நீங்கள் வாட்டுக்கு பாட்டரி ஒர்க் பண்ணலாம். கொஞ்ச நேரம் உட்காந்து களிமண் பிடிக்க ஆரம்பித்து அதை சென்டர் பண்ணி 2 கைகளையும் அப்படி வச்சு சும்மா அப்படி அழுத்தி அப்படி கொஞ்ச நேரம் அழுத்தாமல் லேசாக ஜென்ட்லாக தண்ணி நல்லா நினச்சிக்கிட்டு கையை வச்சுருந்திங்கன்னா சென்டர் கிடைக்கும். நான் இதை ஏன் திரும்ப எல்லா வீட்டிலையும் இதவே சொல்கிறாரேன்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப முக்கியம் பாட்டரிகளுக்கு சென்ட்ரலைஸ் பண்ணுறது தான், எக்ஸென்ட்ரிக்காக போகாமல். அதே மாதிரி வலது கை, இப்போது இது ரைட் சைடு கிளாக் வைஸ் ரொட்டேஷன்னால் வலது விரல்களை கவனமாக வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கொஞ்சம் உள்பக்கம் மடக்கிட்டாலும் அந்த க்ளேயோட அந்த ஷேப் டிஸ்டர்ப் ஆகிடும், அந்த ஷேப் டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஷேப்ஸ் கொண்டு வர பாருங்கள். இப்போது சப்போஸ் லெஃப்ட் ஹேண்டடு ஹேபிட் உள்ளவங்க இதோட டைரெக்ஷனை மாற்றி சுற்றுற மாதிரி செட் பண்ணி வாங்கிக்கோங்க எலக்ட்ரிக்கல் ஷாப்பில். இப்போ இந்த மோட்டார் ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரைட் ஹேண்ட்லேயே ஷேப்ஸ் கொண்டு வர முடியும். ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் வச்சு ஷேப் கொண்டு வர முடியும். சரிங்களா? இப்போ இந்த மூடி சின்னதாகவும் செய்யலாம்,
லெங்க்த்தாகவும் செய்யலாம். நீங்கள் பேஸு வந்து அந்த களிமண் வைக்கிற பேஸுடைய அகலத்தை பொறுத்து மேலே வந்து நீங்கள் அகலப்படுத்திக்கிட்டே போகலாம். அப்படி அதுக்கு கீழே பேஸ் கம்மியாக இருந்தாலும் அகலப்படுத்த முடியும். கீழே சப்போர்ட் கொடுத்துக்கணும். உங்கள் லெஃப்ட் ஹேண்டடு மிடில் ஃபிங்கரு, இண்டெக்ஷன் ஃபிங்கர், அப்புறம் லிட்டில் ஃபிங்கரால் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பெருசாக கொண்டு வரலாம். இப்போ இப்படியே கொண்டாந்து அது மூடியோட அந்த கிளாம்ப்பு அப்படியே விட்டுறலாம். இல்லை எனக்கு மூடியே வேணும் அப்படின்னாலும் மேலே உள்ள அந்த ஹெட்டை எடுத்துடலாம். அந்த மேலே உள்ள அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த கைப்பிடி, அது வந்து இப்போ நீங்கள் அப்படி தள்ளிக்கிட்டே போனாலே கைப்பிடி கிடச்சிரும். அப்புறம் கீழே சுண்டு விரல வச்சு நல்லா அப்படியே மெதுவாக அழுத்திக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓட அப்படியே என்ன ஆகும், ரொம்ப கீழே அந்த மூடியோட பாட்டம் சைடு வந்து ரொம்ப அப்படியே மெலிசாகிடும். அப்போ உங்களால் டக்குன்னு அந்த ஃபிங்கர்ஸாலேயே அப்படியே கட் பண்ணி எடுத்துட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நூல் வச்சு நீங்கள் அப்படியே கட் பண்ணி மெல்ல எடுக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் அந்த கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது சார், எனக்கு வந்து இது கரெக்டாக வர மாட்டேங்குது, இப்போ இந்த மாதிரி ஒரு வேளை இப்படி அதாவது அப் அண்ட் டவுன் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை சரி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஷேக் பண்ணாமல் அதை போய் அழுத்தாமல் ஜென்டிலாக வச்சுருந்தாலே உங்களுக்கு பார்த்திங்களா வந்துருச்சு ஷேப்பு, க்ளீனாக அந்த மூடி கிடச்சிரும். சரிங்களா? அதனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.